இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்படி பிஎட் எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடத்திட்டம் எழுதிட்டு பயிற்சி ஆசிரியர் பெயர் நம்ம பேர் தான் எழுதணும். தென் வழிகாட்டி ஆசிரியர் பேருங்கிறவங்க டீச்சரோட நேமு. தென் அந்த எந்த ஸ்கூலில் நம்ம ட்ரைனிங் போகிறோமோ அங்கே பள்ளியின் பெயர், வகுப்பு மற்றும் பிரிவு, பாடம், அலகு, பாட தலைப்பு என்ன, தேதி, நேரம், மாணவர்களின் எண்ணிக்கை. மேக்ஸிமம் 30 அந்த மாதிரி எழுதிக்கலாம். பட் 11th எடுத்தனால நான் 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில். தென் பார்த்திங்கன்னா கற்றலின் நோக்கக்கூறுகள் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ மாணவர்களுக்கு நம்ம என்ன நடத்த போகிறோமோ அதை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். நான் வந்து தமிழ் மீடியம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணனால நான் அதை எழுதியிருக்கேன். கற்பித்தல் துணை கருவிகள் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சார்ட் யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி அது ஃபுல்லாகவே நம்ம எழுதணும். விளக்கப்படம், மின்னல் அட்டை, ஃப்ளாஷ் கார்டு, மேட்சிங் போர்டு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கணும். தென் ஆர்வமூட்டல், எந்த டாப்பிக்கில் நம்ம ஆர்வமூட்டணும். அடுத்து பாடப்பொருள் ஆர் கருத்து, கற்றலின் நடத்தை கூறுகள், கற்றல் அனுபவங்கள், ஆசிரியர் மற்றும் மாணவர் செயல்பாடுகள், மதிப்பீடு. இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம வந்து அந்த டாப்பிக்குள்ளே கொண்டு வர்றது, எப்படி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரலாம் அந்த டாப்பிக்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லித்தரது நம்ம ஆரம்பிக்கிறோம். தென் அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக, அதாவது அந்த லெசனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்காக எடுத்து நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம எழுதணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த டாபிக் கீழே வந்துட்டு மாணவர்கள் இதை பற்றி புரிந்து கொண்டார்கள், அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்குரிய கொஸ்டின்ஸை லாஸ்ட்டு காலமில் எழுதணும். இந்த லெசனில் இந்த டாபிக் நான் நடத்தினேன், இந்த டாப்பிக்கில் என்ன நான் கொஸ்டின் கேட்டேன், ஜஸ்ட் ஒன்லி 1 மார்க் மாதிரி 2 மார்க்ஸ் மாதிரி நம்ம கேட்குறத இந்த சைடு எழுதணும். ஓகேவா? தென் இந்த ஐடென்டிஃபையர்ஸ் நடத்தியிருக்கேன், அதுக்குரிய கொஸ்டின். அடுத்து மீள்பார்வைங்கிறப்ப நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து விளக்கி நம்ம சொன்னோம், மீண்டும் ஒரு முறை இப்போ நம்ம நடத்தினது எல்லாமே அகைன் நம்ம வந்து விவாதிக்கிறோம், எடுத்துரைக்கிறோம், டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறோம். எதை வந்து நம்ம வீட்டு பாடமாக கொடுக்குறோம், ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அதோடைய கொஸ்டின் 2. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம பயிற்சி ஆசிரியர், வழிகாட்டி ஆசிரியர் கையொப்பம்னு சொல்லி நம்ம அந்த ரெக்கார்ட் நோட்டை எழுதுகிறோம். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா 30 டாபிக்ஸ் நான் எழுதியிருப்பேன். 30 டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ்க்குரியதை உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.